ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் நம்ம கடைசி கண்ணுலையில் என்ன பார்த்தோம்னா, ஏதோனியும் லேசாவணி அப்படின்னு சொல்லிட்டு 2 அணிகள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி நிரல் நிறை அணி. நிரல் நிறை கவிஞர் தம் செய்யுட்களுள் முதலில் சொற்பொருட்களை வரிசைப்படுத்துறது தான் நிரல் நிறை. சொற்பொருட்களை வரிசைப்படுத்துவார். அவற்றோடு தொடர்புடையவற்றை பின்னர் அதே முறையில் பொருள் பொடுமாறு வரிசைப்படுத்தி பாடுவர். இவ்வாறு அமைப்பதே நிரல் நிறை என்னும் அணி. இதற்கு அடைமணி அப்படின்னு வேறு பெயர் இருக்கு. வடநூலர் இவணியை ஏதாவது சங்கி அலங்காரம்னு சொல்றாரு. நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். வரிசையா நிறுத்துறது, ஒரு பொருளுக்கு அடுத்து இன்னொரு பொருள்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துவாங்க. தொடர்புடையவற்றை முன்னரும் அதே முறையில் அதற்கடுத்து தொடர்புடையவற்றை பின்னரும் வரிசைப்படுத்துவாங்க. நிரல் நிறை அணியின் இலக்கணம்: நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணி. நிரல் நிறுத்து இயற்றுதல் நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. சொல்லையும் பொருளையும், சரிங்களா, சொல் பொருள் அதை நிரலே நிறுத்தி நேரே பொருள் கொள்றது. நேரே பொருள் கொள்றதுதான் நிரல் நிறை. நிரல் நிறுத்துதல் என்று கூறாமல் இயற்றுதல் என கூறப்பட்டதால் இது மொழி மாற்றியும் கொள்ளப்படும். ஏன்னா இதுலேயும் வகை இருக்கு. முறை நிரல் நிறை எழுவாயாய் அமைந்த பொருள்களையும் அவற்றிற்குரிய பயனிலைகளையும் கிடந்த முறையிலே இருக்கு. பாடல் வரி இருக்குன்னா அப்படியே பொருள் கொள்றது. எழுவாயும் அதோட பொருள்கள், இந்த பாடல் இருக்குன்னா அப்படியே நம்ம பொருள் கொள்றது. உரிய பயனிலைகளும் கிடந்த முறையிலேனா இருக்கிற முறையிலேயே இயைத்த பொருள் காண்பது நிரல் நிறை. நிரலை நிறுத்தி நேரே பொருள் கொள்வது. நிரலை நிறுத்தி நேரே பொருள் கொள்வதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. காரிகை மென்மொழியால் நேர்கால் கதிர்முலையால் வார்ப்புருவ தாளிடையால் வாய்த்தளிரால் நேர்தொலைந்த கொல்லி வடி நெடுவேல் கூங்கரும்பு வில்கரும்பு வள்ளி கவிர்மென் மலர். அழகிய தோற்றத்தால் பொலிவு பெற்றவள் தலைவியா அவள் மென்மையான சொல், சரிங்களா, மொழி மென்மையான சொல், நோக்கு ஒளி, சரிங்களா, ஒளி பொருந்திய கொங்கைகள், நீண்ட புருவம், இடை, துளிர், அணைய கைகள் ஆகியவற்றை பெற்று திகழ்ந்தால். அப்படியே வரிசையா பொருள் பாருங்க. புருவத்தால் இடையால் வாய்த்தளிரால் அப்படியே வரிசையா. கொல்லி அவற்றால் கொல்லி என்னும் இனியப்பன், கூர்மை பொருந்திய வேல், கோங்கினது அரும்பு, மன்மதனின் வில்லாகிய கரும்பு, பூங்கொடி, மென்மையான முறுக்க மலர் என்பவை தத்தம் அழகை இழந்தன. தலைவியோட இந்த அழகால் இதெல்லாம் பண், வேல், அரும்பு, கரும்பு, கொடி, முறுக்க மலர் இதெல்லாம் தன்னுடைய அழகை இழந்தன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே அப்படியே வரிசையா பொருள் சொல்லியிருக்காங்க. இதுதான் என்னது முறை நிரல் நிறை. எங்கப்பா இந்த பாடல்ல பாருங்க. முன்னர் வைக்கப்பட்ட பொருள் 6: மொழி, நோக்கு, கொங்கை, புருவம், இடை, கை. அவற்றிற்கேற்ப கொல்லி, வேல், கோக்கரும்பு, கரும்பு, வில், வள்ளி, முறுக்க மலர் அப்படின்னு பின் வைக்கப்பட்டன. இவை மொழியால் தொலைந்தது கொல்லிப்பொன் என்பது முதலாக பொருள்பட நிரலே வைக்கப்பட்டமையால் இது என்னாச்சு? முறை நிரல் நிறை. அடுத்தது மொழி மாற்று நிரல் நிறை. அடுத்தது என்னது? மொழி மாற்று நிரல் நிறை. நிரலே கிடந்த எழுவாய்க்கேற்ப பயனிலைகளை மாற்றி பொருள் பொருந்துமாறு ஏய்த்து காண்பது மொழி மாற்று நிரல் நிறை. மாற்றி, சரிங்களா, பயனிலைகளை எழுவாய்க்கேற்ப பயனிலைகளை மாற்றி பொருள் கொள்றது தான் என்னது? மொழி மாற்று நிரல் நிறை. இதனை நிரலை நிறுத்தி மொழி மாற்று பொருள் கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடவர்கள் எவ்வாறு அகன்றொழிவார் வெக்காவும் பாடகமும் ஊரகமும் பஞ்சரமா நீடியமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் இதுவன்றோ மன்றான் மதிர்கட்சி மாண்பு. நீண்ட திருக்கோலத்தை உடையவன் தான் திருமால். அவன் திருவெக்கா, பாடகம், ஊரகம் ஆகிய 3லையும் இடம் கொண்டிருக்கான் தனக்குரிய இடங்களா. அவற்றுள் முறையே படுத்திருத்தல், இருத்தல், நிற்றல் ஆகிய செயல்களை செய்யணும். ஒரு இடத்துல படுத்திருக்கான், நின்றுட்டு இருக்காங்க, நிற்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. இச்சிறப்பு பொருந்திய இடைகளை தன்னிடத்தை கொண்டது தான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல ஸ்ரீரங்கம். மன்றங்கள் பல நிறைந்தது, மதில்களால் சூழப்பட்டது. இப்பெருமைகள் பல பெற்ற காஞ்சிபுரத்தை மனிதர்கள் எங்கனம் விட்டு நீங்குவார்கள்? 3: வெக்கா, பாடகம், ஊரகம். இது 3 பின் நிறுத்தப்பட்ட தொழில்கள்: நிற்றல், இருத்தல், கிடத்தல். சரிங்களா, இதை பாருங்க. பாடகமும் ஊரகமும் பஞ்சரமால் நீடியமால் நின்றான் இருந்தான் கிடந்தான் அப்படியே வரிசையா வரல. இதுக்கு இது, சரிங்களா, இதுக்கு இது, இப்படி வரிசையா பொருள் கொள்ளாம இப்படி பொருள் கொள்றோம். அதனால இவை முன்னிறுத்தப்பட்ட சொற்களோடு பொருந்துமாறு நிறுத்தப்படல. வெக்காவில் கிடந்தன, பாடகத்தில் இருந்தான், பாருங்க, வெக்காவில் கிடந்தான்,
பாடகத்தில் இருந்தான் மாத்தி. இப்படி இங்க வெக்கா இருக்குன்னா வெக்காவில கிடந்தான். சரிங்களா? பாடகத்துல இருந்தான், ஊரகத்துல நின்றான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி, ஊரகத்துல நின்றான் மாற்றி வருதுமா. பாடகத்துல இருந்தான், வெக்கால கிடந்தான். இந்த மாதிரி மாற்றி ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோனா. மாற்றி பொருள் கொள்வது, வரிசையாக பொருள் கொள்வது, அப்படியே அப்படியே அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக பொருள் கொள்ள மாட்டோம், மாற்றி பொருள் கொள்வது. மாற்றி இயல்புப்படுத்தப்பட்டதால் இது மொழி மாற்று நிரல்நிறை, இதை எதிர் நிரல்நிறை அணி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர்வ மொழி அணி. உள்ளத்தின் கண் நிகழும் ஆர்வத்தின் காரணமாக மகிழ்ச்சிகளை மிகுதிப்படுத்தி கூறுவது. நம்ம உள்ளத்துல இருக்கிற ஆர்வத்தின் காரணமா நிகழ்ச்சிகளை மிகுதிப்படுத்தி கூறுறது தான் ஆர்வ மொழி. இது மகிழ்ச்சி அணின்னு சொல்லுவோம். வடநூலர் இதை பிரயோ அலங்காரம்னு சொல்றாங்க. ஆரிய மொழி மிகுப்பது ஆர்வ மொழியே. ஆர்வம் இருந்துச்சுன்னா அது ஆர்வ மொழி. உள் நிகழ்ந்த ஆர்வம் பற்றி நிகழும் மொழி மிக தோன்ற சொல்வது ஆர்வ மொழி. கருதிய பொருள் மேல் தோன்றும் பற்றுல, நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு மேல இருக்கிற பற்று. சொல்ல மொழி தளர்ந்து சோறும் துணை மலர்த்தோல் புல்ல இருத்தோல் படைப்பெயரா மெல்ல நினைவோம் எனில் நெஞ்சிடம் போதா எம்பால் வனைத்தாராய் வந்ததற்கு மாறு. அழகு செய்யப்பட்ட மாலை அணிந்த தலைவனே, உனக்கு முன்னே நின்று நீ கேட்பதற்கு மறுமொழி தர முயல்கின்றோம். ஆனால் எங்களுடைய மொழியானது தடுமாறி சோறுபடுது. உனக்கு முன்னே நின்று பேசுறதுக்கு என்னோட மொழியானது சோறுபடுது. இணைந்திருக்கும் மலர் போன்ற உன்னுடைய 2 தோள்களை தழுவ முயல்கிறோம் நாங்க. ஆனா எங்கள் 2 தோள்களும் அதற்கேற்ப வளர்வன அல்ல. மெல்ல உன்னுடைய புகழை நினைக்க கருதினோம், அதற்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் போதவில்லை. அதனால் நீ எம்மிடத்து வந்ததற்கு யாது கைமாறு செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொழி தடுமாறுது, தோள்கள் புடைப்பெயரா, நெஞ்சில் இடம் போதாது என்பன மிகுத்து கூறிய ஆர்வத்தால கூறிய மொழிகள். தலைவன் மேல இருந்த பற்று காரணமாக அவங்களுக்குள்ள வந்தது, அதனால இது ஆர்வ மொழி. அடுத்தது சுவையணி. உள்ளத்தின் கண் நிகழும் தன்மைகளை பிறர் அறியும் வகையில். சுவை, உள்ளத்தின் கண் நிகழும் தன்மைகளை மற்ற ஆர்வ மொழின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பிறர் அறியும் வகையில் உடலால் புலப்படுத்தி காட்டுவதே மெய்ப்பாடு. மெய்ப்பாடு தெரியும். நாங்கள் இலகை இழிவன் அச்சமர்க்கை பெருமித மிகிலி, அச்சமர்க்கை பெருமித மிகிலின்னு சொல்லிட்டு நகை இலகை இழிவன் அச்சம் பெருமித மிகிலி என்பன மெய்ப்பாடு. இவை 8ம் சுவைன்னு சொல்லுவோம். இச்சுவையினை விளக்குவதே சுவையணி. இதை வடமொழியில ரசம்னு சொல்லுவாங்க. இவ்வெட்டோடு நடுவு நிலை அப்படின்னு ஒன்றை கூட்டி 9ன்னு வடநூலர் சொல்லுவாங்க. வடநூலர் சொல்ற மெய்ப்பாடு 9. சமநிலையை சுவையாக தமிழர் ஏற்கிறதில்லை. வடநூலார் மெய்ப்பாட்டினை பாவம் அப்படின்னு கூறுவர். காப்பியங்களிலும் நாடகங்களிலும் இச்சுவை வெளிப்பாடு பேராட்சி செலுத்துகிறது. சுவையணியின் இலக்கணம். உள்நிகழ்தன்மை புறத்து தோன்ற எண்வகை மெய்ப்பாட்டினை இயல்வது சுவையே. எண்வகை மெய்ப்பாட்டினை இயல்வது சுவையே. உள்ளே நிகழ்ந்த தன்மை புறத்து புலனாய் விளங்கும்படியாக 8 வகை மெய்ப்பாட்டினாலும் நடப்பது சுவை. உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவரை புறத்தாருக்கு புலப்படுவது ஒரு ஆற்றான் வெளிப்படுதல். நம்ம உள்ளத்துல நடக்கிறது வெளியில உலகத்தாருக்கும் தெரிகிற மாதிரி வரது தான் சுவையணிமா. அவ்வளோதான். மெய்யின் கண் படுதனால மெய்ப்பாடுன்னு சொல்றாரு. மெய்யின் கண் படுதனால யார் நச்சினார்க்கினியர் மெய்ப்பாடுன்னு சொல்றாரு. உள்ளத்தின் கண் நிகழ்றது புறத்தே புலனாய் விளங்குறது தான் சுவை. சுவையணியின் வகைகள். வீரம், அச்சம், வெளிப்படு, வியப்பை, காமம், அவலம், முறித்திறம், நகையே அப்படின்னு சொல்லிட்டு இது 8 வகைப்படும். நகையலகையில் அச்சம் பெருமித வெகுளி வகை மாறி சுவையணியும் வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், முறித்திறம், நகை அப்படின்னு சொல்லிட்டு 8 வகைப்படும். வீரச்சுவை. வீரம் காரணமாக தோன்றும் சுவையே வீரச்சுவை. வீரம் இது மனத்துணிவினால் புலப்படுவதாகும். தொல்காப்பியர் பெருமிதம் பிறக்கும் அடிப்படைகளில் ஒன்றாக இதனை காட்டுகிறார். பெருமிதம். எனவே இது பெருமிதமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. கல்வி, தருக்கன், இசைமை, கொடை ஆகிய 4ம் பெருமிதம் பற்றி மெய்ப்பாட்டில் பெருமிதம் பற்றி வருது இல்லையா? அதில் கல்வி, தருக்கன், இசைமை, கொடை ஆகிய 4ம் பெருமிதம் பற்றி பிறகும். அவற்றில் ஒன்றாகிய தருக்கன் என்பது வீரத்தை. தருக்கன்னா என்ன பொருள்? வீரத்தை குறிக்கிறது. வடமொழி மரபு பற்றிய நூலாசிரியர் இதனை தனியே சுவையாக்கி காட்டார். பெருமிதம் தருக்கன். சேர்ந்த புறவி நிறைத்தன் திருமேனி ஈர்ந்தட்டு உயர்துளைத்தான் எறினான் நேர்ந்த கொடை வீரமோ மெய் நிறை குறையா அவன் கண் படை வீரமோ சென்னி பண்பு.
தன்னிடத்தை புறா தன்னிடம் வந்து அடைக்கலம் புகுந்துருச்சு. அதை வந்து ஒரு வேடன் வந்து நமக்கு தெரியும். புறாவினது இடைக்காக தன் அழகிய உடம்பிலிருந்து தசையை எடுத்து வைக்கிறான். யாரு? சிபி மன்னன். அத்தசை போதாமைக்காகத்தானே உயர்ந்து நின்ற தலை தராசு. அந்த தசை போதில் அறுத்து வச்சது. உடனே அவனே ஏறி நிற்கிறான். தராசு தட்டு மீறி ஏறினான். நிச்சயம் அவனுடைய கொடையின் வெற்றியோ, மெய்யொழுக்கம் குன்றாத வலிமை உடைய படையின் வீரமோ அப்படின்னு சொல்லிட்டு தோன்றது. சோழமரபனோடரோட கொடை வீரம் சிறக்கப்படுது. புறாவுக்காகவே தன் தசையை வைத்து போதாமைக்காக அவரே ஏறி நின்று அவரோட துணுவை காட்டுறதுனால இது வீரச்சுவை. சரிங்களா? அடுத்தது அச்சம். அச்சம் காரணமாக தோன்றும் சுவையே அச்சச்சுவை. அணங்கு விலங்கு கல்வர் இறை. அணங்கு விலங்கு கல்வர் இறை ஆகிய நான்களும் பிறக்கிறது தான் அச்சம். தெய்வம், பேய் போன்றவை, விலங்கு, யானை, புலி முதலானவை. கல்வர்னா எயினார், மறவர். பாலை நிலத்துல தானே கல்வர் இருக்கு. போன்றவர், இறை, அரசர், தந்தை போன்ற பொருள்களை காண்பதால் ஏற்படும் மனக்கலந்தான் அச்சம். கை நெறித்து வெய்து உயிர்ப்ப, கால் தளர்ந்து மெய்ப்பணிப்ப, மையெறிக்கண் நீர் தும்ப, வாய்ப்புலர்ந்தால் தையல் சினவேல் விடலையால் கையெழுத்த செங்கன் புனவேழம் மேல் வந்த போதே. சினம் பொருந்திய வேற்படை உடையவன்தான் ஒரு வீரன். அவன் தன்னை எதிர்த்து வந்த காட்டு யானைகளின் துதுக்கிய துண்டிக்கிறான். அத்துதுக்கி இழந்ததால் சினம் கொண்டு சிவந்த கண்களையுடைய அக்காட்டு யானை ஒரு பெண்ணின் முன்னே சென்றது. ஒரு பெண் அந்த சினத்தோட ஒரு பெண் முன்னாடி செல்லுது. ஒரு வீரன் வந்து துதுக்கியை துண்டிக்கிறான். அந்த துதுக்கியை இழந்ததுனால அதை பார்த்து அந்த பெண் கைகளை நெருக்கிறா, பெருமூச்சு விடுறா, கால் தளர்றா, உடல் நடுங்குறா, வைத்திட்டிய செவிரி படர்ந்த கண்களில் நீர் ததும்புது, வாய் நீரற்று வறண்டு போயிட்டு. பயத்தால் இத்தனை குறிப்புகளும் அவள் உடல்ல நிகழுது. பாடலில் யானையை கண்ட காரணமாக அச்சத்திற்குரிய கை நெறித்தல் முதலான செயல்கள் புலப்படுத்தினால இது வந்து அச்சம். அடுத்தது இழிப்புச்சுவை. இழிப்பு காரணமாக தோன்றும் சுவையே இழிப்புச்சுவை. இது வந்து மூப்பு, பிணி, வருத்தம், மென்மை ஆகிய 4 இடமா பிறக்கும். இதை வந்து தொல்காப்பியர் இழிவரல்னு சொல்றாரு. இவற்றின் காரணமாக மனதில் தோன்றும் அருவருப்பே இழிவரல். சரிங்களா? மனதில் தோன்றும் அருவருப்பு தான் இழிவரல். உடைத்தலையும் மூளையும் மூந்தடியும் என்பும் குடரும் கொழுங்குருதி ஈர்ப்ப மிடைப்பே பெருநடஞ்சை பெற்றித்தே கொற்றப்போர் கிள்ளி கருநடரை சீரும் கலாம். போர்க்களத்துல இருக்கிற வீரன் எல்லாம் தலை எல்லாம் அடிபட்டு பாருங்க, வெற்றியை தருகின்ற போர்னை செய்யும் ஆற்றல் வாய்ந்தவன் தான் சோழன். அவன் தன்னை எதிர்த்த கருநாடரை சினந்து தாக்குறான். போர்க்களத்துல குருதி ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. அப்ப என்னென்னலாம் இருக்கு? அந்த உடைந்து போன தலை, மூளை, கொழுப்பு இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் இழுத்துக்கிட்டு பேய்கள் கூத்தாடி மகிழுது. இதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பு சுவை தோற்றுவிக்குது. அதனால இது இழிப்புச்சுவை. அடுத்தது வியப்புச்சுவை. வியப்பு மன எழுச்சி காரணமாக தோன்றும் சுவை வியப்புச்சுவை. சுவையை தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? மருட்கைன்னு சொல்றாரு. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம் என்னும் 4 பற்றி பிறக்கும். முன்னர் காணப்படாத ஒன்றை கண்டுளி உண்டாகும் மனவிரைவே வியப்பு. முத்து அரும்பி செம்பொன் முறித்ததைந்து பைந்துகிரின் தொத்து அலர்ந்து பல்கலனம் சூழ்ந்து ஒளிரும் கொத்தினதாம் பொன்னேர் மணிக்கொழிக்கும் பூங்கா விரிநாடன் தன்னேர் பொழியும் தரு. பொன்னையும் மணிகளையும் தன்னுடைய அலைக்கரங்களால் கொண்டு வருவது தான் காவிரியே. அதற்கு உரிமையுடையவன் சோழன். அவனுக்கு ஒப்பாக பாட்டப்படுவது கற்பக மரம். முத்தாகிய இரும்பை விரும்பியது, சிவந்த பொன்னாகிய தளிர்கள் நெருங்க பெற்றிருந்தது, பச்சை பவளமாகிய பூங்குத்துகளை தோற்றுவித்தது, பல வகையாகிய அணிகலன்களாலும் சூழப்பெற்று ஒளிரும் கிளைகளை கொண்டிருந்தது. சரிங்களா? இதெல்லாம் கற்பக மரம். கற்பக மரத்தோட இது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பு சுவை தோன்றுது. அடுத்தது காமச்சுவை. காமம் காரணமாக தோன்றும் சுவை காமச்சுவை. தொல்காப்பியர் உவகைன்னு சொல்றார். உவகை சுவை செல்வம், புலன், புணர், விளையாட்டு அப்படிங்கிற 4 பற்றியதா இருக்கும். திங்கள் நுதல் வியர்க்கும், வாய் துடிக்கும், கண் சிவக்கும், அங்கை தளிர் நடுங்கும், சொல் அசையும், கொங்கை பொறுகாலும் ஊடி புடைப்பெயரும், காலம் இருகாலும் ஒக்கும் இவர்க்கு. தலைவி தன்னுடைய கொங்கைகள் என் மீது அழுந்துமாறு என்னை கூடி தழுவுறா. அப்ப என்னிடத்திலிருந்து ஊடல் கொண்ட என்னிடத்திலிருந்து நீங்கியும் செல்வா. மாறுபட்ட ஒரு செயல்களை செய்யும் தலைவிக்கு 3ஆம் பிறை நெற்றி வியர்க்கும், வாய் துடிக்கும், கண் சிவக்கும், தளிர் நடுங்கும், சொல் தடுமாறும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இது வந்து காமச்சுவை. கூடல் உடல் 2மே காமம் பற்றியது. அதனால இது காமச்சுவை.
அடுத்தது அவலச்சுவை. அவலம் காரணமாக தோன்றும் சுவை அவலச்சுவை. சுவை தொல்காப்பியர் அழுகைன்னு சொல்றாரு. இழிவு இலவு அசைவு வறுமை அப்படின்னு நான்கனை பற்றி தோன்றும். கழல் சேர்ந்த தாழ் விடலை காதலி நீ தின்னும் அழல் சேர்ந்து தன் நெஞ்சு அயல் நான் குழல் சேர்ந்த தாமம் தரியாது அசையும் தளிர்மை நீ ஈமம் தரிக்குமோ என்று. வீரக்கலல்கள் அணிந்த கால்களை உடையானா ஒரு இளைஞர் இருக்கான். அவன் தன்னுடைய மனைவியின் உடலை எரிக்கும் சுடலையை பார்த்து கூந்தலில் அணிந்த மாலையை சுமக்க முடியாமல் தளரும் தளிர் போன்று மேனியுடையவளே. அவன் மனைவியோட உடலை எரிக்கும் போது கூந்தலில் இருக்கிற சுமையை கூட தாங்க மாட்டியே, ஊனுடலானது ஈம விறகுக்குள் தீயை பொறுக்க வல்லதோ என்று தன் உள்ளம் முறிந்து புலம்பான். அதனால இது என்னது? அவலச்சுவை. அடுத்தது உரித்திரச்சுவை. சினத்தின் காரணமாக தோன்றும் சுவை உரித்திரச்சுவை. தொல்காப்பியர் இதனை வெகிலின்னு சொல்றாரு. ஒரு பறை குடிக்கோள் அலைக்கொலை அப்படிங்கிற நான்கனை பற்றியதா வரும். கை பிசையா வாய் மடியா கண் சிவவா வெய் துயிரா மெய்க்குலையா வேறாவ கண்டு எழுந்தான் வெய்ய போர் தார்வேய்ந்த தோளான் மகளை தருக என்று போர்வெந்தன் தூது இசைத்த போது. கொடிய போர்க்களத்தின் கண்ணே வென்று வெற்றி மலை சுடிய தோழனாய் ஒரு மன்னன் இருக்கான். அவனுடைய மகளை தனக்கு திருமணம் செய்துமாறு ஒரு பகை மன்னன் தூது விடுக்கிறான். பகை மன்னன் அத்தூதினை சொல்ல வந்தவனை கண்ட மன்னன் தன் கைகளை பிசைகிறான், வாயை மடிக்கிறான், கண் சிவக்கிறான், வெம்மையான பெருமூச்சினை வர்றான், உடல் நடுங்குது, வியர்க்குது. அப்படியே இந்த பகை மன்னன் நம்மளை கேட்குறான்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி போர் புரிய எழறான். பகையரசன் தன் மகளை தருக என கேட்டலாகிய செயலால் உரித்திர சுவை தோன்றியது. சினம், கோபம் வருது. சரிங்களா? எப்படி கேட்கலாம், போய் போர் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. அதுதான் உரித்திர சுவை. கோபம். உரித்திரம்னா என்ன? கோபம். அடுத்தது நகைச்சுவை. நகை காரணமாக தோன்றும் சுவை. இதனை தொல்காப்பியர் நகைன்னு சொல்றாரு. எல்லல், இளமை, பேதமை, மடம் அப்படிங்கிற 4 வகையால வரும். முதலாவதா நகையை தான் காட்டுறாரு தொல்காப்பியர். நகை அழகையில் வல்மற்க அச்சம் பெருமிதம் வெகுளி வகைன்னு காட்டுவார். நான் போலும் தன்மனைக்கு தான் சேரல் இந்நின்ற பான் போலும் வெவ்வலில் பாய்வதுவும் கான் தோழி கைத்தலங்கண்ணா களவுக்கான் பானொருவன் பொய்த்தலை முன் நீட்டியற்றும் போந்து. தோழியே இதனை காண்பாய், தன்னுடைய வீட்டிற்கு தான் வருவதற்கும் தலைவனுக்கு நானும் போலும். தோழியே இதனை காண்பாயாகன்னு தலைவி சொல்றாங்க. வீட்டிற்கு வருவதற்கு வெட்கப்படுறாரு. அவன் வரவை நாம் மறுப்பின் தீயில் பாய்வான் என்று இப்பானன் சொல்வதும் சமயத்திற்கு ஏற்ற கற்பனை தான். தலைமகன் தானே வாராமல் பாணனை தூதா அனுப்பியிருக்கான். இச்செயல் கைகளையே கண்ணாக கொண்டு இரவில் களவு செய்யும் கலைவன் தான் நுழைவதற்கு முன்னே பொய்த்தலையை நீட்டியதை ஒத்திருக்குது. சரிங்களா? பழங்காலத்தில் களவு செய்ய கருதுவோரின் செயல்பாட்டினை உள்ளே இருப்போர் அறிந்து கொள்வாங்க. அக்கல்வனை வீட்டில் நுழையும் போதே என்ன செய்வாங்க? தாக்குவாங்க. அதிலிருந்து தப்பிக்க கல்வர்கள் முன்னேற்பாடாக தாம் செய்து வைத்திருக்கும் பொய்த்தலைய முதல்ல நீட்டுவாங்க. பொய்த்தலை வச்சிருப்பாங்க. அதற்கு துன்பம் வேறுமானால் ஆட்கள் இருப்பதை அறிந்து நீங்குவார். இல்லையேல் உள்ளே புகுந்து களவாடுவாங்க. இச்செயல் தலைவன் செயலுக்கு ஒத்த பாங்கன் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒப்பிடுறாங்க. கல்வர்கள் செய்யற மாதிரி தலைவன் பாங்கனை அனுப்பிச்சிருக்காங்க. பாணனுக்கு துன்பம் நேர்ந்தா தலைவன் ஓடி விடுவான் அப்படின்னு சொல்லி பாணனை பொய்த்தலையாக காட்டுவது நகைச்சுவையா இருக்கு. சுவையணி பார்த்தோம். அடுத்தது தன் மேம்பாட்டுரையணி. ஒருவனுடைய ஆற்றலை தன்னோட ஆற்றலை தானே புகழ்ந்து கூறுவது. அதுதான் தன் மேம்பாட்டுரையணி. ஒருவனுடைய ஆற்றலை பிறர் அறியார். அவ்விடங்களில் தன்னுடைய ஆற்றலை தானே எடுத்து கூறுவார். இவ்வாறு எடுத்து மொழிவதுதான் தன் மேம்பாட்டுரை. தன்னை தானே புகழ்ந்து கூறுவார். குற்றமாயினும் சில இடங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படுது. ஊக்கத்தை ஏற்படுத்துறது இதனை ஊக்கணின்னு சொல்லலாம். புறத்துறையை சார்ந்த நெடுமொழி கூறல், நெடுமொழி வஞ்சி ஆகியவை தன் மேம்பாட்டுரை வகையை சார்ந்தது. வடநூலார் ஊர்ஜச்சுவி அப்படின்னு சொல்றாங்க. திறமை. ஊர்ஜம்னா திறமை. தன் மேம்பாட்டுரைன்னு தான் புகழ்வது தன் மேம்பாட்டுரை. ஒருவர் தன்னை தானே புகழ்ந்து கொள்வது. எஞ்சினார் இல்லை எனக்கு எதிரா இன்னுயிர் கொண்டு அஞ்சினார் அஞ்சாது போயகல்க வெஞ்சமத்து தேராது அவராகத்து அஞ்சி பிறர் முதுகில் சாரா என் கையில் சரம். கொடிய போரில் எனக்கு எதிராக போர் செய்து தமது இனிய உயிரை காப்பாற்றி கொண்டு பிழைத்தவர் யாரும் இல்லை. அஞ்சியவர்கள் அஞ்சாமல் விலகி செல்வீராக. என் கைகளால் செலுத்தப்படும் அம்பு எதிர் நின்று போர் செய்யும் வீரர்களின் மார்பின் கண்ணை தைக்கும். அது புறம் கொடுத்து ஓடுபவர்களின் முதுகை குத்தாது. அவனோட புகழை என்கிட்ட போர் செஞ்சு வரவங்க மார்பு துண்டாக்கப்படும். பயம் இருக்கிறவங்க இப்பயே போயிருங்க. புறமுதுகிட்டு ஓடுபவர்கள் மேல என்னோட அன்பு தைக்காது அப்படின்னு சொல்லி அவரோட வீரத்தை அவரே சொல்றாரு. வீரனை
எனக்கு எதிராக வந்தோர் எவரும் உயிரோடு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி என் நம்பு முதுகில் பாயாது என்பதும் ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதை. அதனால இது தன் மேம்பாட்டு உரை. அடுத்தது பரியாய அணி. கவிஞன் தான் கூற கருதிய ஒன்றனை அவ்விடத்து கூறுதல் தகாது என கருதி, தான் கூற கருதிய ஒன்றனை அவ்விடத்து கூறுதல் தகாது அப்படின்னு பிரிதொன்றால் அப்பொருளை விளக்குவது கவிஞர். சரிங்களா? பிரிதொன்றால் அப்பொருளை விளக்குவது தான் பரியாய். இதெல்லாம் பிரிதின் நவிர்ச்சின்னு சொல்லுவாங்க. வடநூலர் பரியாய் யோக்தம் அப்படின்னு சொல்றாங்க. பரியாயம்னா சாமர்த்தியமாக அறிவிக்கும் வார்த்தை. சாமர்த்தியமா இந்த இடத்துல சொல்றது. பரியாய அணியின் இலக்கணம். கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது பரியாயமே. கருதியது கிளவாது அப்பொருள் தோன்ற பிரிது ஒன்று உரைப்பது. நாம நினைக்கிறத பூரமா டைரக்டா சொல்லாம மறைமுகமா சொல்றது. பிரிதொன்றனை கூறி புரிய வைக்கிறது. நின்னிகராம் மாதே விரை சார்ந்துடன் புணர்ந்து நின்னிகராம் மாதவி கண் நின்றருள் நீ தன்னிகராம் செந்தி வரமலரும் செங்காந்தல் போதுடனே இந்தி வரம் கொணர்வாள் யான். மின்னர் கொடி போன்றவளே, மனம் கமலம் சந்தன மரத்த தழுவி நிற்கிறது ஒரு மாதவி கொடி, அது உனக்கு நிகராய் திகழ்வது. அதற்கு கீழே நீ நிற்பாயாக. ஒரு மாதவி கொடி கீழே நீ போய் நில்லு. ஒரு பெண்ணா ஒப்பான சிவந்த தீயின் ஒளி தெரியுமாறு மலர்ந்துள்ளது காந்தல் பூ. அப்பூவுடனே, சரிங்களா, அந்த பூவுடனே நீயும் போய் நில்லு. நல்ல கோலை மலரையும் உன் கூந்தலில் சூட. அப்பூடனே நல்ல கோலை மலரையும் உன் கூந்தலில் சூட நான் பறித்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. தலைவியோட அழகை டைரக்டா சொல்லாம பூவை சொல்லி பாருங்க. தலைவனோடு தலைவியை சேர்த்து வைக்க கருத தோழி அதனை நேராக கூடுதற்கு தான் தடையாக இருக்கக்கூடாதுன்னு என்பதற்காக பூ பறித்து உன் கூந்தலில் சூட வருகிறேன் அப்படின்னு வேறொரு செயலை திறம்படக்கூடியதால் இது பரியாயணி. அடுத்தது சமாயுதவணி. தன்னால் மேலப்பட்ட தொழில் ஒன்று அதற்குரிய பயனை தரல, அப்பயன் வேறொன்றினால் தரப்பட்டதாக முடிக்கப்படுவது சமாயுதம். சரிங்களா? வேறொன்றினால், தன்னால் மேலப்பட்ட தொழில் நாம முயற்சி செஞ்சு முடிக்கல, இன்னொன்று செஞ்சு அதை சரி கட்டோம், அதுதான் சமாயுதம். துணை பேரணின்னு சொல்லுவாங்க. இதை சமாவிதம்னு வடநூலர் சொல்றாங்க. முந்துதான் முயல் உருவும் தொழிற்பயன் பிரிது ஒன்று தந்ததா முடிப்பது சமாயுதம். முன்பு தன்னால் முயலப்பட்ட தொழிலானது தொழிலானது பயனா தொழிலால் அன்றி பிரிதொன்றால் நிகழ்ந்ததாக கூறி முடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் நம்ம முயல்றோம், அதோட பயன் அந்த தொழிலை தராம இன்னொரு தொழில் அத்தொழிலால் அன்றி பிரிதொன்றால் நிகழ்ந்ததாக கூறி முடிப்பது தான் சமாயுதம். அறிவியம் குன்றம் மரக்கண் பெயர்ப்ப வெறிவிய விற்பு அரையன் பாவை பெருமான் அணியாக மாறத் தழுவினால் தான் முன் தனியாத உடல் தனிந்து. அறிவியினை உடையதாய் அழகு புரிந்து காட்சியளிப்பதுதான் திருக்கையிலை மலையா. மலையில் வாழ்கின்றவள் உமாதேவி. இவள் மலையரசன் பெற்ற பாவை. உமாதேவி தன் கணவனோடு தனியாத ஊடல் கொண்டு வாழ்றா. அப்போது அம்மலைய ராவணன் பெயர்க்கலாம். மலையின் அசைவை கண்டு உமையம்மை அஞ்சியவையார் சிவபெருமானின் அழகிய மார்பகத்தை பயந்துகிட்ட உடல் தணிந்து அவளை தழுவுறா. சிவபெருமான் முயன்ற தொழில் என்னது? ஊடல் தணிவித்தல். அத்தொழிலின் பயன் உடல் தணிவித்தல். அத்தொழிலின் பயன் ஊடல் தணிதல். ஊடல் தணிவித்தல் அதான் அத்தொழிலின் பயன் ஊடல் தணிதல். சிவபெருமான் முயன்ற தொழிலுக்கு பயன் ராவணன் தலையை எடுத்ததால் எளிதாக கிடைத்தது. அதனால இப்ப தலைவனும் சிவபெருமானும் உமையம்மையும் சண்டை ஊடல் கொண்டு இருக்கிறாங்க. உமையம்மை தனியா. அப்போ சிவபெருமான் ராவணனோட தலையை எடுக்கிறாங்க. அவன் அந்த அந்த அசைவுல உமையம்மை பயந்து என்ன செய்யறாங்க? பெருமானோட உடலை தழுவுறாங்க. அதனால அதை செஞ்சதுனால இது நடந்தது அப்படிங்கிறதுனால இது என்னது? சமாயுதணி. உதாத்தவழி. ஒருவருடைய பொருட்செல்வத்தையும் உள்ளத்தின் செல்வத்தையும் வியக்கத்தக்கதாக உயர்த்தி கூறுவார். பொருட்செல்வத்தையும் உள்ளத்தின் செல்வத்தையும், அதுதான் உதாத்தம். இதை வீறுகோலனியும் சொல்லுவாங்க. வடநூலர் இதை உதாத்த அலங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. உதாத்தம் என்பதற்கு பிரிதொன்றிற்கு இல்லாத பெருமைன்னு பொருள். பிரிதொன்றிற்கு இல்லாத பெருமை அப்படின்னு பொருள். உதாத்த அணியின் இலக்கணம். வியத்தகு செல்வமும் மேம்படும் உள்ளமும் உயர்ச்சி புனைந்து உரைப்பது உதாத்தமாகும். முக்கியமா இதை கொடுத்துட்டு கேட்பாங்க.
வியக்கத்தக்க செல்வத்தினது உயர்ச்சியையோ மேம்பட்ட உள்ளத்தினது உயர்ச்சியையோ அழகு புரிந்து கூறுவது உதாத்தம். வியத்தக செல்வத்தோட உயர்ச்சியையோ மேம்பட்ட உள்ளத்தினது உயர்ச்சியையோ அழகு புரிந்து சொல்றது உதாத்தம். செல்வ மிகுதி, ஒருவருடைய செல்வத்தின் மிகுதியை கூறுறது. கன்றும் படவேந்தர் செல்வம் பலவர்ந்தும் என்றும் அறிஞர் இனங்கவர்ந்தும் ஒன்றும் அறிவு அரிதாய் நிற்கும் அளவினதால் அம்ம செடிக்கதிர்வேல் சென்னித்திரு. நிறைந்த ஒளியை உடைய வேற்படையை தாங்கியவன் தான் சோழன். அவன் சினம் கொண்டு வருகின்ற பகையரசர்களுடைய செல்வங்கள் பலவற்றையும் நாள்தோறும் கவர்ந்து வரான். செல்வங்களை வரிஞர் கூட்டம், செல்வங்களை வரிஞர்னா என்னது, களவாடுறவங்க, தமக்கு வேண்டியவாறு நாள்தோறும் எடுத்துட்டு போகுது. ஆகையால் சோழனின் செல்வம் அறிந்தறியப்படாத தன்மையை உடையது. பகையரசர்களோட செல்வங்களை எடுத்துட்டு போனால் அதை இல்லாதவங்க அவங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. சோழனுடைய செல்வத்தின் மிகுதியை உயர்த்தி கூறதுனால இது செல்வ மிகுதி. அடுத்தது உள்ள மிகுதி. ஒருவருடைய உள்ளத்தின் மிகுதியை கூறுறது தான் உள்ள மிகுதி. மண்ணகன்று தன் கிளையின் நீங்கி வனம் புகுந்து பண்ணும் தவத்து இசைந்த பார்த்தன் தான் எண்ணிறந்த மீதண்டர் கோன் குலையும் வெய்யோர் குளம் தலைத்தான் கோதண்ட மேதுணையா கொண்டு. அர்ச்சுனன் தான் ஆண்ட நாட்டை கைவிடுறான். தன் சுற்றத்தினரை விட்டு அகன்று காட்டுக்கு போறான். அங்கு செய்த தவத்தால் வருந்தி இழைக்கிறான். அவன் மேலுலகத்தவருக்கு தலைவனாக விலகி இந்திரன் நடுங்கும்படியாக துயரை தந்த கொடிய அசுரர்களின் குலத்தை தன்னுடைய வில்லையே துணையாக கொண்டு அழிக்கிறான். இந்திரன் நடுங்கும்படியாக துயரை தந்த கொடிய அசுரர்களோட குலத்தை அழிக்கிறான். அர்ச்சுனன் உள்ள மிகுதியால் வலிய தவத்தை ஏற்றான். உள்ள மிகுதியால் ஒரு வில்லை கொண்டு அசுரர்களோட குலத்தை அழிக்கிறான். அது ரெண்டுமே ஊக்கத்தினோட உயர்ச்சியை மிகுத்து கூறியதால் இது உதாத்தனி. அடுத்தது அவனுதியணி. யாதானம் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை மறுத்து பிரிதொரு தன்மையை அதன் கண் ஏற்றி உரைப்பது அவனுதி. யாதானும் சரிங்களா, யாதானும் ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை மறுத்து பிரிதொரு தன்மையை அதன் கண் ஏற்றி உரைப்பது அவனுதி. சிறப்பாலும் பொருளாலும் குணத்தாலும் அமைவது. ஒளிப்பணி மறுப்பணி அப்படின்னு வேறு பெயர்களும் உண்டு. அவனுதினா மறுத்துரைத்தல்னு பெயர். அதுதான் உண்மைத்தன்மையை மறைத்து இன்னொன்று சொல்றது. சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிதி உரைப்பது அவனுதி. சிறப்பினும் பொருளினும் குணத்தினும் உண்மை மறுத்து பிரிதி உரைப்பது அவனுதி. சிறப்பினாலும் பொருளினாலும் குணத்தினாலும் ஆகிய உண்மையை மறைத்து பிரிதொன்றாக உரைப்பது அவனுதி. சிறப்புடைய ஒன்றை சிறப்பற்றதன் மேல் ஏற்றி உரைப்பது சிறப்பாகுது. சிறப்புடைய ஒன்றை சிறப்பற்றதன் மேல் ஏற்றி உரைக்கிறது தான் சிறப்பாவனதி. நரை கமழ்த்தார் வேட்டார் நலனணியும் நானும் நிறையும் நிலை தளரா நீர்மை அறநெறி சூழ் செங்கோலன் அல்லன் கொடுங்கோலன் தெவ்வடு போர் வெங்கோப மால் யானை வேந்து. போர்க்களத்துல கொடிய சினம் கொண்டு பகைவர்களை தாக்கி அழிக்கும் களத்தின் கண் கொடிய சினம் கொண்டு பகைவர்களை அழிக்கிறதாக்கும் பெரிய யானை உடமையா கொண்டவன் ஓர் அரசன். அவன் ஒரு அழகிய யானை மீது ஏறி மனம் கமலும் மலைப்பொழிவு பெற உள்ளாவனான். அவ்வரசனை கண்ட மகளிர் அவன் மீது அரசன் மீது விருப்பம் கொள்றாங்க. அவன் தன் மாலையை விரும்பிய பெண்களின் அழகையும் அணிகலன்களையும் நாணத்தையும் நிறையையும் நிலை தளரச் செய்யறான். இவன் அறநெறி பிறலாத செங்கோல உடையவன் அல்லன் கொடுங்கோலனேன்னு சொல்றாங்க. ஏன்னா பெண்கள் எல்லாம் ஆசை கொண்டு பண்ணதுனால இவன் கொடுங்கோலன்னு சொல்றாங்க. அரசனுக்கு சிறப்பு தருவது செங்கோன்மை. அது மறுத்துரைக்கப்பட்ட அவன் மீது கொடுங்கோன்மைன்னு ஏற்றி சொல்றதுனால இது சிறப்பு அவனுதி. பொருள் அவனுதி. ஒரு பொருளின் உண்மைத்தன்மையை மறுத்து அதன் மீது வேறொன்றை ஏற்றி உரைப்பது பொருள் அவனுதி. ஒரு பொருளோட உண்மைத்தன்மையை மறைத்து அதன் மீது வேறொன்றை நிலனாம் விசும்பாம் நிமிர்கால் நீர்த்தீயாம் அலர் கதிராம் மான்மதியாம் அஞ்சி மலர் கொன்றை உன்னருந்தாரான் ஒருவன் இயமானனுமாய் எண்ணிறந்த எப்பொருளுமாம். ஒப்பற்ற கடவுளா விளங்குபவனா சிவபெருமா. அவன் அருமணத்தை உடைய மலர்ந்த கொன்றை பூவினால் ஆகிய ஒளி வீசும் மாலையை அணிந்திருக்கான். அவன் நிலம் வானம் உயர்ந்த காற்று நீர் தீ பரந்த கதிரை உடைய ஞாயிறு வெள்ளிய திங்கள் ஆகிய பொருள்களாகவும் இருக்கிறான். அவற்றுடன் உயிராகவும் எண்ணிறந்த எல்லா பொருள்களாகவும் விளங்குறான். ஒரு பொருளாக இருப்பவன் சிவபெருமான். அவன் எட்டாகவும் எண்ணிறந்த பல பொருளாகவும் விளங்குறான் அப்படின்னு குறிக்கப்படலாம். அதனால ஒருவனாம் தன்மை மறுக்கப்பட்டு பலவாம் தன்மை ஏற்றி உரைக்கப்பட்டதுனால இது பொருள் அவனுதி.
குணாவனுதி. ஒரு பொருளின் உண்மையான பண்பை மறுத்து அதன் மீது வேறொன்றை ஏற்றி உரைப்பது குணாவனுதி. மனுப்புவிமேல் வாழ மறைவலர்க்கு மாற பனித்தொடையில் பார்த்திபர்கோன் என்னோன் தனிக்கவிகை தன்மை நிலற்ற அன்று தன் தொழுத பேதையர்க்கு வெம்மை நிலற்றாய் மிகும். மக்கள் இனிது உயிர் வாழ வேத ஆகம நெறியை வளர்ப்பவர்கள் தான் அரசர்கள். அவ்வரசர்களுக்கு எல்லாம் குளிர்ந்த ஆத்திமலையை சுடிய சோழ அரசன். சோழனே அரசன், அவனே எம்முடைய தலைவன். அவனுடைய தனி குடையானது தண்ணிய நிழலை உடையதென்று அவனை கண்ட பெண்களுக்கு மிக்க கொடுமையை செய்வது. சோழனோட வெண்கொற்ற கொடையின் குளிர்ந்த தன்மை மறுக்கப்பட்டு வெம்மைத்தன்மை ஏற்றி உரைக்கப்படுறதுனால இவை வெண்கொற்ற கொடையின் குளிர்ந்த தன்மை மறுக்கப்பட்டு வெம்மைத்தன்மை. சரிங்களா? ஏன்னா பெண்களுக்கு கொடுமை செய்யறதுனால வெம்மைத்தன்மை. தன்மையாகிய குணம் வெம்மையா குணம் மாற்றப்பட்டதுனால இது என்னது? குண அவனுதி. அவனுதி அணி பிற அணிகளோடு கூடி வருது. அவனுதி அணியுடன் ஸ்லேடை அணியும் கூடி வருவது ஸ்லேடை அவனுதி. ஸ்லேடைனா தெரியுற பொருள். மரவேந்து கோதை நாம் கவர்ந்து நல்கா மரவேந்தன் வஞ்சியான் அல்லன் துறையின் விளங்காமை நின்று வியன் தமிழ்நாடு ஐந்தின் குளம் காவல் கொண்டு ஒழுகும் கோ. தென் பொருந்திய மலர்களால் ஆகிய மாலை அணிந்த பெண்ணின் அழகை கவர்ந்து கொள்றான் ஒரு அரசன். அவ்வழகை மீண்டும் கொடுக்காத கொடுமையுடைய அரசன் பிறரை வஞ்சியாதவன். கொடுக்க மாட்டாங்களாம் அந்த அழகை. நல்லொழுக்க நெறியில் வலுவால் நின்று பெரிய ஐவகை தமிழ்நாட்டையும் பாதுகாத்து ஒழுகும் பாண்டியன் ஆவான். வஞ்சியானவன் என்பது மறுத்து வஞ்சிப்பவன் தன்மையை ஏற்று கூறுறதுனால இது அவனுதி. வஞ்சியான் என்னும் இரு பொருள்படுவதால் வஞ்சனை செய்யாதவன் வஞ்சி நகரை உடையவன். வஞ்சனை செய்தாவன் வஞ்சி நகரை உடையவன் அப்படின்னு இரண்டு வர்றதுனால இது ஸ்லேடை அவனுதி. சரிங்களா? இதெல்லாமே நமக்கு இன்னைக்கு பார்த்தது எல்லாமே எளிமை, சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு என்னென்ன அணிகள் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதுவணி லேசவணி வரைக்கும் கடைசியாக பார்த்தோம். அடுத்தது நிரல் நிறையணி பார்த்தோம். ஆர்வ மொழியணி, நிரல் நிலையணி, ஆர்வ மொழியணி, சுவையணி. சுவையணிக்கு அப்புறம் தன்மேம்பாட்டுரையணி, சமாயுதவணி, அவனுதி, உதாத்தவணி, அவனுதியணி அப்படின்னு சொல்லிட்டு அணிகள்லாம் நம்ம இந்த வகுப்பில் பார்த்தோம். எளிமையாக தான் இருந்தது. அந்த நூற்பா படிச்சுக்கோங்க. அவனுதி அணினா என்னன்னு தெரியணும், சுவையணினா என்னன்னு தெரியணும். அது பொருள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அந்த பாடல் வரிகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.